ஹலோ கார்த்தி, சொல்லு. எப்படா இருக்க? இருக்கேன். நீ ஓகேவா? ஓகே தானா? டேய், நீ ஓகேவா இருக்கேன்னு சொன்னாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. யூ ஆர் நாட் ஓகே. அம்மாவை இழந்த துக்கத்துல இருந்து நீ முழுசா வெளியே வரலன்னு எனக்கு தெரியும். கார்த்தி, எனக்கு நல்லா தெரியும்டா. நம்ம 3 பேரும் அம்மாவுக்கு பசங்க தான். ஆனா அம்மாவுக்கு உன் மேலதான் பாசம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அம்மா மேல நீ தான் அதிகமா பாசம் வச்சிருந்த. அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியும்டா. அதனால நான் மேற்கொண்டு இதை பத்தி பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. வேற ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டா. என்ன விஷயம் சொல்லு. அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ், ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம 3 பேர் பேர்லயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்டா. இல்ல, இப்ப அதுக்கெல்லாம் என்ன அவசரம்? இல்ல கார்த்தி, நம்ம ஆடிட்டரும் லாயரும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம 3 பேரோட சைன் அவசியம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு இப்போ நீ சென்னை வந்தே ஆகணும். சரிங்கண்ணா. எப்போ வரணும்? நாளை மறுநாள் நீ வந்தே ஆகணும்டா. எங்க வரணும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும் கார்த்தி. சென்னையில் எங்க? விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகே, நான் வந்துடுறேன். ம், சரி. கார்த்தி, அங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி, நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடறோம். நீ வந்து சைன் பண்ண மட்டும் போதுண்டா. சரிண்ணா. டே கார்த்தி, சென்னைக்கு போறியா? நல்லதா போச்சு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் எப்படி காய் நகர்த்தி உன்னை அக்கா கிட்ட மாட்டி வர்றேன்னு மட்டும் பாரு. இனி நீ தப்பிக்கவே முடியாதுடா.